எல்லா மற்றும் மந்திர வனம். காலம் காலமாக கன்னி கிராமத்தின் எல்லையோரம் ஒரு மந்திர வனம் இருந்தது. அந்த வனம் பற்றி சிறியவர்கள் மிகவும் பயந்து பேசிக்கொள்வார்கள். அந்த வனத்தில் மந்திரங்கள் நிறைந்திருக்கின்றன என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆனால் யாரும் அதில் நுழைவதற்கு துணிவில்லை. ஒருநாள் எல்லா என்ற சிறுமி அந்த வனம் பற்றி ஆர்வமாக உணர்ந்தாள். மந்திர வனத்திற்குள் என்ன இருக்கும் என்று அவள் தனக்குள் நினைத்துக் கொண்டாள். அவள் தன் தாயிடம் அனுமதி கேட்டது. ஆனால் தாய் மறுத்துவிட்டார். அது மிகவும் ஆபத்தானது, செல்லக்கூடாது என்று அவள் கூறினாள். ஆனால் எல்லாவின் மனதில் ஆர்வம் சுரந்தது. ஒருநாள் தைரியம் திரட்டி அவள் மந்திர வனத்திற்குள் நுழைந்தாள். வனம் மிகுந்த அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. மரங்கள் உயரமாகவும் பச்சை நிறத்திலும் பறந்திருந்தன. பறவைகள் இனிமையான கீதங்கள் பாடின. வனம் வெளிச்சமாக இருந்தாலும் ஒரு மந்தமான அச்சமோ அவளுக்கு தோன்றியது. சில நிமிடங்கள் நடந்தபின் அவளுக்கு ஒரு சிறிய ஒலி கேட்கப்பட்டது. அது ஒரு மந்த புல்லாங்குழலின் இசையோடு ஒப்புக்கொள்ளத்தக்கது. அவள் அதைப் பற்றி அறிய ஆவலாக இருந்தாள். அதற்காக அவள் ஒலியை துரத்தியபடி நடந்து சென்றாள். ஒலியின் வழியே செல்லும்போது அவள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு சிறிய ஓடையில் தண்ணீரை குடிக்கும் தங்க நிற குதிரையை பார்த்தாள். குதிரை அழகாகவும் மனம் கவரும் பார்வையுடன் இருந்தது. குதிரையை பார்த்தவுடன் எல்லா அதற்கு சென்றாள். நான் தள்ளப்பட்டு விட்டேன், நீர் என்னை வெளியே கொண்டு செல்ல முடியுமா என்று குதிரை மனித குரலில் கேட்டது. எல்லா அதிர்ச்சியுடன் ஆனால் உற்சாகமாக ஆம், நிச்சயம் என்று பதிலளித்தாள். குதிரை மந்திரத்தால் மாற்றப்பட்டு ஒரு இளவரசன் என்று பின்னர் அவள் அறிந்தாள். வனம் முழுவதும் இந்த மந்திரத்தில் சிக்கியிருந்தது. நீயே இப்போது என்னை காப்பாற்ற முடியுமா என்று இளவரசன் கேட்டான். அவள் தன் தைரியத்தால் மரத்தின் மேல் சிறிய பத்திரத்தை கண்டுபிடித்தாள். அதில் மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அவள் அதைச் சொன்னபோது வனம் முழுதும் வெளிச்சமாக மாறியது. மந்திரம் உடைந்தது. குதிரை மீண்டும் இளவரசனாக மாறியது. இளவரசன் வணக்கத்துடன் நன்றி என்று கூறி எல்லாவை தனது மாளிகைக்கு அழைத்து சென்றான். கிராம மக்கள் எல்லாவை பூரண பாராட்டுகளுடன் வரவேற்றனர். மந்திரவனம் இனி ஒரு வசந்த பூமியாக மாறியது மற்றும் எல்லா ஒரு தைரியமான மந்திரச் சிறுமியாக கீர்த்தனையுடன் அறியப்பட்டாள்.